படிச்சவன் ஜம்முன்னு கார்ல போவான், மத்தவன் பிரச்சனைகளை தலையிடக்கூடாதுன்னு சொல்லுவான். மத்த வீட்டுடைய காரியம் அவன் வேலையை அவன் தான் பார்க்கணும், என் வேலை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவான். ரொம்ப படிச்சுட்டா ஞானம் ரொம்ப அதிகமாயிடும். ஒரு பாரத்தை ஒரு சுமக்கணுன்ற வசனம் எல்லாம் தெரியாது. அவன் பிரச்சனை சார் அவன் தான் சார் பார்க்கணும், என் பிரச்சனை நான் பார்ப்பேன். எல்லாம் ஞானவான்கள் பேசுற பேச்சு. ஆனா இந்த ஞானவான்களுக்கும் கல்விமான்களுக்கும் ஆண்டவர் காரியத்தை மறைத்து சாதாரண எளிமையான ஆட்களுக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்காரு. என்ன தெரியுமா? நம்ம போய் ஜெபம் பண்ணாங்க பிசாசு ஓடும், நம்ம போய் ஜெபம் பண்ணாங்க வியாதி சுகமாகும். இது அனைவருக்கு என்ன நினைப்பு தெரியுமா? எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, பாடியில எனக்கு பிரச்சனை இருக்கு, அவ்வளவு வேதனை இருக்கு, அதனால இப்ப என்கிட்ட வியாதி இருந்தா ஜெபம் பண்ணாம இருக்குவா. அட போங்க போது நீங்க எனக்கு உடம்பு சரியில்லை அப்படியா? ஊழியம் என்ன தெரியுமா? sacrificing myself for the sake of the kingdom of God. என்ன தெரியும் ஊழியம் என்ன தெரியுமா? தேவனுடைய ராஜ்யத்துடைய நோக்கத்திற்காக என்னை நானே தியாகப்படுத்துவதான் ஊழியம். நீங்க எனக்கு வியாதி இருக்கு, எனக்கு பலவீனங்கள் இருக்கு, நானே சொல்றேன் பரவாயில்ல இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. ஆனா மற்ற ரட்சிக்கப்படாதவனை விடுதலை செய்வதற்காகவே தேவனை அழைத்திருக்கிறார்.